பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஆமேன், ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய பிள்ளைக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நான் ஒரு காரியத்தை செய்ய போறேன், அதை என் பிள்ளைக்கு மறைப்பேனோ? ஹல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, இந்த வேத வசனத்து மூலமா ஆண்டவர் நம்மளோடு நிறைய காரியங்களை இந்த வேளையில பேச போகிறார். நீங்க கவனமா இந்த பிரசங்கத்தை கேளுங்க. வசனம் சொல்லுகிறது, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. அப்படின்னா என்னன்னா, நான் ஒரு விஷயத்தை செய்ய போறேன், ஒரு காரியத்தை செய்ய போறேன். அந்த காரியத்தை செய்ய போவதற்கு முன்பதாக என்னுடைய பிள்ளையாகிய ஆபிரகாமுக்கு நான் மறைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இது எதனால எப்போ சொல்லப்பட்டது அப்படின்னா, ஆபிரகாமோடைய உறவு முறையாகிய லோத்து, இவங்க ரெண்டு பேருமே ஒரே வீட்டில் ஒரே இடத்துல வளர்ந்தவர்கள். இவங்க ரெண்டு பேருமே தேவனுக்காக வந்து தேவன் கூப்பிடும்போது அந்த வீட்டை விட்டு வெளியில வந்தவங்க, அந்த தேசத்தை விட்டு வெளியில வந்தவங்க. ஆபிரகாமை கர்த்தர் கூப்பிடுறாரு. ஆபிரகாம் கூப்பிடும்போதே இந்த லோத்து நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வருகிறான். அந்த நாள் முதற்கொண்டு இந்த லோத்தை ஆபிரகாம் வளர்த்து வந்தார், கூட கொண்டு வந்தார். இப்படி இருவரும் ஒரே ஒரு தகப்பன் பிள்ளையை போல வாழ்ந்துட்டு இருந்த அந்த நாட்களில் அப்பொழுது அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்னன்னா, லோத்து கொஞ்சம் சில பிரச்சனைகளால அவர் தனியா பிரிந்து போகிறார். போன ஊர் எப்படிப்பட்டதுன்னா, அது விபச்சாரம் நிறைந்த ஊர், அது பாவம் நிறைந்த ஊர். அந்த இடத்துல தேவன் வந்து கோபம் கொண்டு உடனே அந்த ஊர் அழிக்க வேண்டும் என்று ஒரு சித்தம் கொள்ளுகிறார். இப்பொழுதுதான் அந்த லோத்து இருக்கிற அந்த ஊர் சோதோம் என்ற ஒரு ஊரை அவர் அழிக்க சித்தமாகும் பொழுதுதான் லோத்தை நினைவு கூறுகிறார். அங்கே ஒரு நீதிமான் இருக்கிறான், அவனுடைய சொந்தம், அவனுடைய பந்தமாகிய ஆபிரகாம் அங்கே இருக்கிறார். இந்த வேளையில கர்த்தராகிய தேவன் முன்குறித்து இந்த வேளையில சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கு மறைக்காம நான் ஏதாவது செய்வேனா, ஆபிரகாமுக்கு சொல்லிட்டு தான் நான் செய்வேன் சொல்லிட்டு அந்த அழிவை குறித்து ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு சம்பவம் பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்லாக்கியம், இந்த மாதிரி ஒரு காரியம் யாருக்குமே லைஃப்ல அமையாது. ஒரு பிரச்சனை வருது, ஒரு காரியம் வருது, அதை முன்னாடியே இது வரப்போது, நீங்க அலர்ட்டா இருங்க அப்படின்னு கர்த்தர் வந்து வெளிப்படுத்துகிறது யாருக்குன்னா, தம்முடைய பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. ஆபிரகாம் மேல இவ்வளோ பற்றுதலும் இவ்வளோ பாசமும் கர்த்தருக்கு எப்படி வந்தது? எப்படி மற்றவங்களை காட்டிலும் ஆபிரகாம் கிட்ட ஒலிக்காம எல்லாத்தையும் கர்த்தர் பேசுகிறார் அப்படின்னா, ஏன்னா எபிரேயர்ல ஒரு வசனம் இருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் 8வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட பொழுது அவன் கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இது வந்து அருமையான வார்த்தை. கர்த்தர் கூப்பிடுறாரு, அவங்க வீட்டில் இருக்கிறாரு, தாய் தகப்பனோடு இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து அவர் விக்கிரக ஒரு வழிபாடுக்கு மத்தியில் அவர் ஒரு ஊரில் இருக்கிறாங்க. அங்கே இருக்கும்போது கர்த்தர் கூப்பிடுறாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன், நீ அங்கேருந்து கிளம்பி வெளியில் வா அப்படின்னு சொல்லும்போது, எந்த ஊருக்குப்பா போனோம், எங்கப்பா போனோம், நீங்கள் கூப்பிடுறவர் யார், என்னை ஏன் கூப்பிடுறீங்க, எந்த கேள்வியும் அவர் கேட்கவே இல்லை. அங்கே இன்னதென்று அறியாமல் புறப்பட்டான். அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லும்போது கூட அவங்க அப்பா கேட்குறாரு, அப்பா நீ எங்கே போகிற, யார், எந்த கடவுள், ஏன் எங்கே போகிற அப்படின்னு அவங்க அப்பா நிறைய கேள்வி கேட்டால் கூட, இல்லை என்கிட்ட பிரத்யட்சமாக வந்து வெளிப்பட்ட கடவுள் கூப்பிடுறாரு, நான் போகிறேன்னுட்டு போகிற இடம் தெரியாமல் அவள் கிளம்பினார். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த இடத்துல நம்மளை வச்சு பாருங்களேன். கர்த்தர் வந்து ஒரு குடும்பமாக ஒரு பெரிய அற்புதமான ஒரு இடத்துல இருந்து நம்மளை கர்த்தர் கூப்பிடுறாருன்னா, நம்ம பல கேள்வி கேட்போம். ஏன் ஆண்டவரே, எதுக்கு கூப்பிடுறீங்க, நீங்கள் யார், என்ன செய்யணும், எப்படி நான் இதெல்லாம் விட்டுட்டு வர முடியும், நீ சொத்தை விட்டு வா, எப்படி சொத்தை விட்டுட்டு வர முடியும், உன் பிள்ளைய விட்டு வா, நான் எப்படி பிள்ளைய விட்டுட்டு வர முடியும், நான் இந்த வேலையை விட்டுட்டு வா, ஊழியத்துக்கு வா, நான் எப்படி இதெல்லாம் விட்டுட்டு வர முடியும், ஐயோ என்னால் இதெல்லாம் விட்டுட்டு வர முடியாதுன்னு நம்ம சில விளக்கங்களை கேட்போம். இல்லைன்னா வந்து அப்ஜெக்ஷன், என்னால் முடியாதுன்றதையும் நம்ம சொல்லுவோம். கர்த்தர் நம்மக்கிட்ட பேச வந்துட்டாலே நாம் ஓகேன்னு சொல்கிறோமா? அல்லேலூயா. இது ஒரு கேள்விக்குறி தான். பாருங்க, தேவ பிள்ளைகளாகிய நீங்க தேவன் உங்ககிட்ட வரும்பொழுது நீங்க என்ன சொல்லுவீர்கள்? ஆபிரகாம் என்ன சொன்னார்? ஒன்றும் சொல்லலை. போகிற இடம் என்னன்னு தெரியாது, நான் கிளம்பி போகிறேன், கர்த்தர் என்னை கூப்பிட்டுருக்கார் அப்படின்னு கிளம்பி வந்தேன். இந்த ஒரே ஒரு காரணம் தான், கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பிள்ளையை கர்த்தர் கண்டார். அல்லேலூயா. இந்த கீழ்ப்படிதலுக்கு தான் கர்த்தர் அவருக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார். அப்படியே மெல்ட் ஆகிட்டார். பாருங்கள், நம்ம கூட நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க நம்ம சொல்கிற வேலைங்களை டக்கு டக்குன்னு செய்கிறாங்க, உடனே கீழ்ப்படுகிறாங்கன்னா நம்ம எப்படி அப்படியே உருகி போய்ப்பா நம்ம சொல்கிறதெல்லாம் செய்கிறாங்க, இந்த பிள்ளைக்காக நம்ம செய்யணும்னு நம்ம நினைவு வரும். இதை காட்டிலும் மேலானவர் நம்முடைய கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. தாம் பிள்ளை சொன்ன
உடனே அவன் அறியாமல் எந்த இடம் தெரியாமல் என் பின்னாடி வந்தானே, இவனுக்காக, இவனுடைய சந்ததிக்கு, இவனுடைய வம்சம், இவனுடைய சொந்த பந்தங்களை என்ன நடந்தாலும் இவனுக்கு அறிவிப்பேன், தெரிவிப்பேன் என்று கர்த்தர் இந்த இடத்துல இறங்கி வருகிறார். அல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் இந்த வேளையில், காலை வேளையில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவன் சொல்லுகிறபடி நடந்து கொள்ளுங்க. தேவனுக்கு தலை வணங்கி நீங்கள் ஒப்பு கொடுங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார், எல்லாவற்றையும் முன்னறிவிப்பார். பாருங்க, இந்த ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே தேவன் எல்லாவற்றையும் எனக்கு தரிசனத்தில் வெளிப்படுத்தினார். ஒவ்வொன்றாய் வெளிப்படுத்தி இப்படித்தான் நடக்க போகிறது, இது இப்படிதான் போக போகிறது, இந்த ஊழியத்தின் இப்படிதான் துவங்க போற, இப்படிதான் நடத்த போறேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அல்ல, இதுக்கப்புறம் இருக்கிற அடுத்த காலகட்டத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டே இந்த SRM நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இதற்கு சாட்சி அடியேனாக இருக்கிறேன். அன்பு பிள்ளையே, தேவன் வெளிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். கேட்கிறவர்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார். கீழ்ப்படிதலோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார். உங்க வாழ்க்கையில உங்க வெறுப்பு, உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தருக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து பாருங்க. கர்த்தர் சொல்றதை செஞ்சு பாருங்க. தேவன் இறங்கி வந்து எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்தி நடத்துவார். அல்லேலூயா. இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன காரியமானாலும் வெளிப்படுத்தாமல் நடத்த மாட்டார். ஆகையால் நீங்கள் எல்லாவற்றையும் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அவருக்கு கீழ்ப்படிதலோடு நடங்க. ஆபிரகாம் ஒப்பு கொடுத்தது போல நாமும் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென். ஆபிரகாமுக்கு கர்த்தர் அந்த லோத்து அழிவை காண்பித்தார். உடனடியாக தேவன்கிட்ட போராடி அந்த லோத்தை, அவருடைய சொந்தத்தை அவர் காப்பாற்றினார். இந்த நேரத்திலும் உங்க வீட்டையும், உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளையும், சொந்த பந்தங்களையும் கர்த்தர் எந்த அழிவும் வராதபடிக்கு உங்களுக்கு வெளிப்பாடை கொடுப்பார். உங்களை ஆசீர்வாதமாக நடத்துவார். ஆமென். ஸோ அதனால் எதை குறித்தும் பயப்படாம தேவ சமூகத்தில் கீழ்ப்படிந்தால் மாத்திரம் போதும் என்று அவருக்கு உண்மையுள்ள பிள்ளைகளால் வாழ்ந்து காமிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்வார். இப்போதும் அடியேன் ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, கீழ்ப்படிதலோடு தன்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்பு கொடுக்கிற இந்த பிள்ளைகளை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஆபிரகாமுக்கு ஆண்டவரே நீர் எல்லா ரகசியத்தையும் வெளிப்படுத்தினீர். ஒரு தேசம் அழிவதையும், அந்த இடத்துல இருக்கிற உறவு முறை அழிய போகிறான் என்பதையும் ஆண்டவரே ஒரு வெளிப்பாடை கொடுத்து காப்பாற்றினீர். ஆண்டவரே, அதே போல இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொருடைய குடும்பமும் சந்ததிகளும் அழியாதபடிக்கு ராஜா ஏசப்பா ஒவ்வொன்றையும் நீர் வெளிப்படுத்துவீராக. தரிசனத்தினாலும் சொப்பனத்தினாலும் வேத வசனத்தினாலும் முகமுகமாய் பேசி ஆசீர்வதிங்க. உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளை மீது நீர் பிரியமா இருக்கிறீர் என்பதை இந்த பிரசங்கத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். இந்த நாள் மகிமையின் நாளாக என் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். உம்மை கெட்டியாய் பற்றி கொள்ளட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். சுகபல ஜீவனோடு காத்துக்கொள்ளும். விசேஷமாய் வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த வேளையில ஆண்டவர் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா கர்த்தாவே எல்லாவற்றையும் ஆண்டவர் பூரண சுகத்தினால் இடைக்கட்டி ஆசீர்வதித்து வழிநடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஒப்புக் கொடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord. God bless you.